தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி வருவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க கோரி அவசர முறையீடு இன்றி அந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு தூண்டும் வகையிலும் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் அதே போல இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில தொடர்ச்சியாக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில பேசி வருவதாக எதிர்த்தும், எனவே இது போன்ற பேச்சுகளை பேசக்கூடாது என நீதிமன்றம் அறிவுறுத்த வேண்டும் என்று, அதே போல இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் இது சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இன்று நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு முன்பு காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞரை சேர்ந்த சூரிய பிரகாசம் மற்றும் விக்டர் ஆகியோர் ஒரு புகார் குறித்து ஒரு முறையீடு செய்தார்கள். இந்த முறையீடு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவில் சில குறைகள் நிவர்த்தி செய்து மீண்டும் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கு மீண்டும் இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் அன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.